யாரும் செய்யாததை செய்து சோழிங்கநல்லூர் தொகுதிக்கென தனி அடையாளத்தை உருவாக்கும் என்கிற சோழிங்கநல்லூர் தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயலட்சுமி தன் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். தன் திட்டங்களை சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக அவர் பகிர்ந்ததை தற்போது காணலாம். தமிழகத்திலே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியான சோழிங்கநல்லூர் தொகுதியில் முதல் பிரச்சாரமாக நாம் தமிழர் கட்சி இறங்கியுள்ளது. சோழிங்கநல்லூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெயலட்சுமி அவர்கள் முதல் பிரச்சாரமாக இன்று துவங்கியுள்ளார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெயலட்சுமி சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் அறிமுகம் கூட்டம் நடத்தி தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். நம்முடன் இணைந்திருக்கும் வேட்பாளர் ஜெயலட்சுமி இணைந்திருக்கார். இந்த 15 ஆண்டுகள் செய்யாத திட்டத்தை நாம் தமிழர் கட்சியா நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த 15 ஆண்டு கால திட்டத்துல திமுகவும் சரி அதிமுகவும் சரி என்ன சாதிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. இப்போ இங்க இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அடிப்படை வசதிகள். இந்த அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கறது உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு அடிப்படை பிரச்சனைகள் கூட இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுக்காம தான் இருக்காங்க. ஸோ நாங்க நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றோம்னா, முதல்ல நாங்க ஆட்சிக்கு வந்ததும் அடிப்படை வசதிகள் மக்களுக்கு அடிப்படையா தேவைப்படுற குடிநீர், இலவச கல்வி, தரமான இலவச கல்வியும், அப்புறம் மருத்துவமனை வசதியும் தரமா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா அடிப்படை வசதிகளா செஞ்சு கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாலை வசதி. இங்க வந்து சோழிங்கநல்லூர்ல ஒரு பெரிய பிரச்சனையா எல்லா தட்டு மக்களும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா சாலை. இங்க வந்து சாலை வசதி, போக்குவரத்து நெரிசல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சாலை சரியா இல்லாததுனால போக்குவரத்து நெரிசலும் அதிகமாகிறதுனால அன்றாட வாழ்க்கையை வந்துட்டு பாதிக்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ அதனோட அதுவுமே வந்துட்டு நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுவோம்னா, ஆட்சிக்கு வந்த உடனே மெயினாக இந்த சாலை வசதிகள், போக்குவரத்து நெரிசல்கள் வந்து குறைக்கிறதுக்கான வழிவகைகளை செய்வோம்னு சொல்லுவோம். ஸோ பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக தான் இருக்கு சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு. ஸோ அந்த பொக்கிஷத்தை காப்பாற்றணும். அங்கே ஏற்கனவே வந்து ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதை நாம் குறைச்சி மாசுபடாம எப்படி பார்த்து ஒரு நல்ல ஒரு டூரிசம் சென்டரா கூட நாங்க அதை மாத்துறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். கண்டிப்பா இதுக்காக ஒரு ரிசர்ச் நடக்கும். அதுக்கான டீம் கூட பேசி அதுக்கான ரிசர்ச் செஞ்சு இதுல என்ன நாங்க மாற்றத்தை கொண்டு வரலாம், சோழிங்கநல்லூருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கலாம் அப்படின்றது கண்டிப்பா எங்களோட முயற்சியில இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கீழ்த்தட்டு மக்கள் வாழ்ற இந்த கண்ணகி நகர், பெத்தல் நகர், செம்மஞ்சேரி போன்ற மக்களுக்கு, இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்குவோம். ஸோ நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா இதற்கான ஒரு சிறந்த செயல் திட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் வந்து உறுதியளிக்கிறேன். அதே மாதிரி வந்து கழிவுநீர் கால்வாயும் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு ப்ராப்பரான முறைப்படி செய்யாம இல்லைன்னா ஓப்பன் சிவேஜ் சிஸ்டமாவே இருக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து கண்டிப்பா சரி பண்றதுக்காக நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக வந்து போராடும்.